எடப்பாடி மோடி கூட இணக்கமாக இருக்கிறதுனால நம்ம தமிழ்நாட்டுக்கு திட்டங்கள் நிறையா கொடுக்கும். அவர் போய் கேட்டு வாங்கலாம். எடப்பாடியாரை ஏன் முதல்வராக்க வேண்டும்? 2019 ஆண்டு ஜனவரி 27 எடப்பாடியாரின் ஆட்சி காலத்தில்தான் தமிழகத்தின் முதல் எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு மதுரை அருகே தோப்பூரில் அடிக்கல் நாட்டப்பட்டது. எய்ம்ஸ் மருத்துவமனை 1264 கோடி ரூபாய் செலவில் அமைக்க அனுமதி அளித்த மாண்பு பாரத பிரதமர் அவர்களுக்கு தமிழ்நாடு மக்களின் சார்பாகவும் எனது சார்பாகவும் மதுரை மாவட்ட மக்களின் சார்பாகவும் நன்றியை மீண்டும் ஒருமுறை இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். இதற்காக 2020 ஜூலை 3 மதுரை எய்ம்ஸுக்கான அரசாணையை வெளியிட்டது மோடி அரசு. 2022 ஏப்ரல் 50 MBBS மாணவர்களுடன் தொடங்கப்பட்ட எய்ம்ஸ் கல்லூரி ராமநாதபுரம் மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் தற்காலிகமாக இயங்கி வருகிறது. ரூபாய் 1264 கோடி முதலீட்டில் 750 படுக்கை வசதிகளுடன் கூடிய எய்ம்ஸ் மருத்துவமனை பிரம்மாண்டமாக கட்டப்பட்டு வருகிறது. இதன் மூலம் தமிழகத்தின் மருத்துவ தலைநகராக போகிறது மதுரை. உலகத்தரம் வாய்ந்த எய்ம்ஸ் தமிழக மக்களுக்கு வெகு விரைவில் அர்ப்பணிக்க பாரத பிரதமர் தயாராக இருக்கிறார். எய்ம்ஸ் மதுரை கொண்டு வந்த பெரிய விஷயம் தான். காங்கிரஸ் ஆட்சிகள் 13 ஆண்டு காலம் இருந்தாங்க. அதில் திராவிட முன்னேற்றங்கள் மசைக்க முடியாத பல அமைச்சர்கள் இருந்தது. அப்பெல்லாம் காங்கிரசும் திராவிட முன்னேற்றங்களும் எய்ம்ஸ் மருத்துவமனையை தொட்டு கூட பார்க்கவில்லை. 15 ஆண்டு காலம் மத்திய ஆட்சியில் பங்கெடுத்த திமுக கொண்டு வராத எய்ம்ஸை மோடியின் துணையுடன் கொண்டு வந்தவர் எடப்பாடியார். ஒற்றை செங்கல்லை காட்டி ஊரை ஏமாற்றியவர்களை ஓட ஓட விரட்டுவோம். மக்களின் காவலர் எடப்பாடியார். எனவே நமது எடப்பாடியாரை மீண்டும் முதல்வராக்குவோம். முதல்வராகட்டும் எடப்பாடியார், முதன்மையாகட்டும் தமிழ்நாடு.